ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளை அரளி செடியை வந்து பழைய தொட்டி அவ்வளோ மக்கி போச்சு, பிளாஸ்டிக் தொட்டி அவ்வளவும் சுக்காக உடஞ்சி போச்சு. அதனால் அதிலேருந்து நம்ம எடுத்து வேறு புது தொட்டிக்கு கொஞ்சம் மண் அதிகமாக போட்டு மாற்றி பார்ப்போம், எப்படி வளருதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த தொட்டியில் கொஞ்சம் மண் நிரப்பி வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்படியே பாட்டாக எடுத்து இந்த தொட்டியில் வச்சாச்சு. கொஞ்சம் அடியில் ஊற்றி விட்டு மண்ணை ஊற்றி விட்டு வேறு தொட்டியில் வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு மண்ணை வந்து நம்ம அதில் நிரப்பிக்கிட்டு செடியை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சிடணும். கொஞ்சம் முதல்ல தண்ணி ஊற்றிக்கணும். செடியை எப்போவுமே மாற்றி வச்சோடனே தண்ணி விட்டுறணும். அப்போ தான் அந்த செடி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சின்ன டப்பாலேயே அந்த வெள்ளை அரளி செடி வந்து எனக்கு நிறைய பூக்கள் கொடுத்தது. அதாவது ஒயிட் வாஷ் பண்ணும்போது 2-3 கிளை உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த உடஞ்ச கிளையிலேருந்து திருப்பி 2 கிளை அதுலேருந்து சைடில் துளுத்து வருது. ப்ளஸ் நிறைய பூக்கள் மொட்டுகள் வச்சுருக்கு. வெள்ளை அரளி செடியில் மொட்டுகள் வச்சுருக்கு. இது ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும். இந்த பூக்கள் பூத்துதுன்னா நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் நிறைய. இந்த தொட்டியில் வந்து நான் எப்படி வளருதுன்னு பார்ப்போம். அதிகமாக பூக்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொட்டி கொஞ்சம் மண் அதிகமாக போட்டிருக்கிறதுனால அதிகமாக பூக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன தொட்டிலே இதோட வளர்ச்சி நல்லா அதிகமாக தான் இருந்துச்சு. பார்ப்போம். இதுக்கு வந்து கொஞ்சம் உரங்களும் போட்டிருக்கேன். அதாவது நம்ம வீட்லேயே செஞ்ச உரம், அதாவது இலை தழை இந்த இதெல்லாம் போட்டு காய்கறிலாம் போட்டு காய்கறி கழுவி போட்டு செஞ்ச அந்த உரத்தையும் மேலே சைடில் போட்டிருக்கேன். மேட்டாப்பில் தூவி விட்டு கிளறி விட்டுருக்கேன். பார்ப்போம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.